யாழ் செல்லும் ஜனாதிபதி அனுர. மாவையின் இறுதி சடங்கு தொடர்பான அறிவிப்பு. இலங்கையில் தொழுநோய் பரவல், பாதிக்கப்பட்டோரில் 12% சிறுவர்கள். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற கான்ஸ்டபிள் பணி நீக்கம். அவசரமாக ரணில் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடல். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று ஜனவரி 31 யாழ்ப்பாணத்திற்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். ஜனாதிபதி தனது விஜயத்தின் போது வெல்வெட்டித்துறை மற்றும் சாவக்கச்சேரி பிரதேசங்களில் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதுடன் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார். இதேவேளை வடக்கு கிழக்கு வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக சாகும்வரை உண்ணாவிரத போராட்டத்தை 29 முதல் ஆரம்பித்துள்ளது. வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலை வழங்குவதாக பல அரசியல் கட்சிகள் வாக்குறுதி அளித்த போதிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சுமார் 21,000 பட்டதாரிகள் வேலையின்றி இருப்பதாகவும் பட்டதாரிகளுக்கு போட்டி பரீட்சையின்றி வேலைவாய்ப்பை வழங்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் அமரர் மாவை சேனாதிராஜாவின் இறுதிச் சடங்கு தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன்படி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த மாவை சேனாதிராஜாவின் புகழுடல் அரசடி வீதி மாவட்டபுரம் தெல்லிப்பளையிலுள்ள அவரது இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஓராண்டுக்குள் மொத்தம் 1800 தொழுநோய் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. நோயாளிகளில் 12% 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் ஆவர். தொழுநோய் பாக்டீரியாவால் ஏற்படுகின்றது என்றும் கிட்டத்தட்ட 6 விழுக்காடு நோயாளிகளுக்கு இன்னும் காயங்கள் இருப்பதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நோய் பரவாமல் தடுக்க முன்கூட்டியே அடையாளம் காணுதல், பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதற்கிடையில் தொழுநோய்க்கு சிகிச்சை இருந்தாலும் அந்நோய் குறித்த கட்டுக்கதைகள், தவறான புரிதல்களால் பல நோயாளிகள் சமூக புறக்கணிப்பை எதிர்கொள்கின்றனர். உலக சுகாதார நிறுவனத்தின்படி ஒருவர் ஒரு வாரத்தில் 20 மணி நேரங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பாதிக்கப்பட்டவருடன் நெருக்கமாக இருந்தால் தொழுநோய் தொற்றுக்கு உள்ளாகலாம் என்று தொழுநோய் ஒழிப்பு சங்கத்தின் சமூக மருத்துவரான டாக்டர் டிலினி விஜயசேகர கூறியுள்ளார். இலங்கையில் தொழுநோயாளர்கள் தொழுநோய் சிகிச்சை நிலையங்களில் பல வகையான சிகிச்சைகளை பெறுகின்றனர். எனினும் ஏறக்குறைய 10 முதல் 12% நோயாளிகள் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் என்று விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பெரும்பாலான தொழுநோய் சம்பவங்கள் 25 முதல் 45 வரையிலான ஆண்களிடையே பதிவாகியுள்ளன. மேற்கு கிழக்கு மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான சம்பவங்கள் காணப்படுகின்றன. மற்றவர்களுக்கு பரவக்கூடியது, தொற்றாதது என 2 வகையான தொழுநோய் இருப்பதாக சுகாதார நிபுணர்கள் விளக்கியுள்ளனர். இந்த நோய் பெரும்பாலும் தோலையும் நரம்புகளையும் பாதிக்கின்றது. சிகிச்சை அளிக்கப்படாமல் விட்டால் நோய் படிப்படியாக நிரந்தர குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடும். அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவ ஆலோசனையை பெறுமாறும், நோயாளிகளை தனிமைப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கு ஆதரவு அளிக்குமாறும் அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். ஆரம்பகால சிகிச்சை கடுமையான பிரச்சனைகளை தடுப்பதுடன் பரவலை குறைக்கும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ரத்மலானை பகுதியில் மது போதையில் வாகனம் செலுத்தியதோடு முச்சக்கர வண்டி மீது மோதிவிட்டு தப்பிச் சென்ற போலீஸ் கான்ஸ்டபிள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. விபத்தில் சிக்கிய போலீஸ் ஜீப்பும் முச்சக்கர வண்டியும் விபத்துக்குள்ளாகும் காட்சியும் பின்னர் ஜீப் நிற்காமற் தொடர்ந்து செல்வதை காட்டும் காணொலியொன்றும் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் பரவியது. இந்த சம்பவம் கடந்த 28 அன்று ரத்மலானை பகுதியில் இடம்பெற்றதாகவும் அதே நாளில் கல்கிசை போலீசார் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி ஜீப் வாகனத்தை செலுத்திய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை கைது செய்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது அவர் மது போதையில் வாகனம் செலுத்தியது உறுதி செய்யப்பட்டதோடு சந்தேக நபர் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கல்கிசை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று பிற்பகல் சிறப்பு அரசியல் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது.
கொழும்பில் உள்ள ஒரு தனியார் ஓட்டலில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. இதன்போது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதியை ஆதரித்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மற்றும் பழனி திகாம்பரம் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன, உதய கம்மன்பில, அனுர பிரியதர்ஷன யாப்பா, துமிந்த திசாநாயக்க, காஞ்சன விஜயசேகர, சாகல ரத்நாயக்க மற்றும் வஜிர அபிவர்த்தன ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த 250 பட்டதாரிகளுக்கு பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வு நேற்று திருகோணமலை உவர்மலை விவேகானந்தா கல்லூரியின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. 2024ஆம் ஆண்டு போட்டி பரீட்சை நடத்தப்பட்டு அதிலிருந்து 1000 பேர் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இதன்போது நேர்முக பரீட்சையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 250 பேருக்கு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இதில் அம்பாறை மாவட்டத்திலிருந்து சிங்கள மொழி மூலம் 34 பேரும், தமிழ் மொழி மூலம் 61 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மொழி மூலம் 94 பேரும், திருகோணமலை மாவட்டத்தில் சிங்கள மொழி மூலம் 19 பேரும், தமிழ் மொழி மூலம் 42 பேருக்குமாக மொத்தம் 250 பேருக்கான ஆசிரியர் நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜயந்தலால் ரத்னசேகர, வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திரா, கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் RMPS ரத்நாயக்க, கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி முதல் கூடுதல் கட்டணம் வசூலிப்போம் என ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தன்னிச்சையாக கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என போக்குவரத்து ஆணையாளர் எச்சரித்திருந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் கூட்டாக இதனை அறிவித்துள்ளனர். ஓலா, உபர் போன்ற நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் நிலையில் அவற்றின் மீது அரசு நடவடிக்கை எடுப்பதில்லை என ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்கள் தெரிவித்துள்ளது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் உலக புகழ்பெற்ற கண்காட்சிகளில் ஒன்றான உலக எக்ஸ்போ கண்காட்சி விளங்குகின்றது. கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று பரவலையொட்டி இந்த கண்காட்சி ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்தும் 2022ஆம் ஆண்டு துபாயில் கோலாகலமாக நடைபெற்றது. ஜப்பானில் ஒசாகா நகரில் உலக எக்ஸ்போ கண்காட்சி 2025ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது. இதில் உலக நாடுகள் அனைத்தும் கலந்து கொண்டு அரங்குகளை அமைத்து தங்கள் நாட்டின் பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை காட்சிப்படுத்த உள்ளனர். ஒசாகாவில் உள்ள எக்ஸ்போ கண்காட்சி 2025ஆம் ஆண்டிற்கான திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் ஒசாகாவில் பொது இடங்களில் சிகரெட், சிகரெட் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தி புகைப்பிடிக்க அந்த நகர மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு முழுவதும் தடை அமுலில் இருக்கும் என்றும் மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழக அரசால் மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் இந்த திட்டத்தின் கீழ் 356 பள்ளிகளில் செயல்படுத்தப்படுகின்றது. பள்ளிகளுக்கு உணவு தயாரிக்கும் பணியை தனியாருக்கு வழங்குவதற்கான ஒப்பந்த கோரும் அறிவிப்பை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. எனவே அந்த ஒப்பந்த அறிவிப்பை மாநகராட்சி நிர்வாகம் ரத்து செய்ததாகவும் மாநகராட்சியே இந்த திட்டத்தை செயல்படுத்தும் என்றும் மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1996 கொழும்பில் உள்ள இலங்கை மத்திய வங்கியின் மீது நடத்தப்பட்ட குண்டுத் தாக்குதலில் 86 பேர் கொல்லப்பட்டும் பலர் படுகாயம் அடைந்தனர். 2000 கலிபோர்னியாவில் விமானம் ஒன்று பசிபிக் பெருங்கடலில் வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 88 பேர் உயிரிழந்தனர். 2003 ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் ரயில் ஒன்று தடம் பிறண்டதில் சாரதி உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். 2009 கென்யாவில் எண்ணெய் கசிவை அடுத்து தீப்பெற்றியதில் 113 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.
மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.